ஹாய் காய்ஸ். ஸோ கயல் சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெறி கொண்டு இப்போ இந்த தீபிகாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி போயிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமும் வேற. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கயலோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இந்த நேரத்தில் யார் நம்ம கயலை இப்போ காப்பாற்ற போகிறாங்க? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே எழில் வந்து காணாமல் போன விஷயத்தில் பயங்கரமான குழப்பம். ஸோ இது வரைக்கும் தேடி தேடி அலைஞ்சு இப்போ தான் வந்து கயலுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. அப்போது உண்மையிலே வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் எழில் எங்கேயுமே கோச்சிக்கிட்டு போகலாம். அவரை வந்து இந்த மாதிரி பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த விஷயம் பாலுவுக்கு தெரிஞ்ச உடனே வந்து அவனுமே வந்து உண்மையை சொன்னதுனால ஸோ அவனை பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியில் வந்து பாலு மேலே தப்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கயல் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணவும் வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபிகா பார்த்தீங்க அந்த அவங்க வீட்டில் இல்லை கயல் வீட்டில் உள்ளவங்களை வந்து சும்மா விடக்கூடாது. ஸோ எப்படியாவது அவளை வந்து இந்த எழில் விஷயத்துலேருந்து அவளை டைவர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதை எப்படி சரி பண்ணுறது, அவங்கள எப்படி காப்பாற்றுறது, அதை மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவசங்கரி தீபிகா இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு எழில் இந்த மாதிரி வந்து கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி மூர்த்தி வந்து சண்டை போட்டதில் அதுக்கப்புறம் நம்ம ஆனந்திக்கு தான் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இதெல்லாம் நடந்தாலுமே ஸோ கயல் வந்து இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கூட. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே வந்து அந்த சிவசங்கரி தீபிகாவும் தான். தீபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா எழில எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் வேற ஒருத்தனோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த கையில் ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப கேவலமாக வந்து நம்ம தீபிகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல. அண்ட் ஆஃபீஸில் கூட நம்ம தீபிகா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நானும் எழிலும் தான் சேர்ந்து இந்த பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம். அண்ட் எழில வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நினப்பிலேயே தான் வந்து நம்ம தீபிகா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எழில பற்றின விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகாவுக்கு தெரியாது. ஸோ கையில் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார். இப்போது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. எழில் கண்ணு முழிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னா சிவசங்கரி அதுக்கப்புறம் தீபிகா இவங்க 2 பேரோட நிலமை வந்து கண்டிப்பாக மோசமாக தாங்க இருக்கும். ஏன்னா 2 பேத்தையுமே ஜெயிலில் தள்ளக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்துடும். ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போதாண்டா வந்து உண்மை என்னன்னே அப்படின்னு நம்ம கையிலுக்கு தெரிஞ்சிச்சு. சரி இப்போயாவது அவளுக்கு சாதகமான விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம சக்தி வேற பார்த்தீங்கன்னா கையிலுக்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த சீரியலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக எழில வந்து எழுப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ இன்னும் வரைக்கும் போகுது இது எப்போ தான் ஒரு எண்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னும் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சக்திக்கு வந்து எழில் வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஸோ எழில் வந்து இந்த மாதிரி தீபிகா தான் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில். கண்டிப்பாக அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே அங்கே வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டுட்டு சரி ஓகே நமக்கு இப்போ ஒரு தகுந்த ஆதாரம் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் பண்ணலாம். அந்த சிவசங்கரியை கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம சொன்னால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கூட அவங்க தேடி போன ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்றே நம்ம கையிலுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டுமே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு அந்த விஷயத்த உடனே தீபிகா கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ விஷயத்த கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த தகவல்கள் எல்லாமே தீபிகாவுக்கு தெரியும். ஸோ அந்த பென்ட்ரைவ் இருக்கிற விஷயம், அந்த வீடியோ டெலீட் ஆன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. எப்படி அது நம்மளை தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து போகும்? அப்போது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த தீபிகா சிவசங்கரி 2 பேருமே இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் இருந்தாலும் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஒரு பக்கம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எப்படா நமக்கு நம்ம புருஷன் கிடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்திக்கும் புதுசாக வந்து சிவாவுக்கும் இவங்க 2 பேருக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எப்படா வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தெரியலை. அண்ட் ஒரு பக்கம் இப்போ தான் நம்ம சிவா வந்து இந்த மாதிரி சக்தியோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா கையலோட ஹஸ்பண்ட் எழில் காணாமல் போயிருக்காருல்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சிவா கிட்ட சொல்லும்போது அவருமே வந்து நான் இந்த மாதிரி சக்தி கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஹஸ்பண்டை எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் கூட இருக்கேன்.
பத்தாததுக்கு இப்போ நம்ம சக்தி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் அந்த கௌதம் வேற இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவனால் வந்து பெரிய பிரச்சனைகள் நம்ம சக்திக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாமல் தான் பென்ட்ரைவ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவன் வந்து ரவுடி பசங்களை அனுப்பி சக்தியை வந்து அடுக்கி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம சிவா வந்ததுனால மட்டும்தான் சக்தியை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ சிவாவுமே வந்து இனிமேல் சக்தி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன். அந்த கௌதம் வந்து யாரையோ சொன்னீங்களே, அவனை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், அவனை நான் பார்த்துக்கிறேன், அவனை உண்டு இல்லை ரொம்ப நேரமாகியோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காமாட்சி பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கிட்ட வந்து இந்த மாதிரி கயல் வந்து உனக்கு ஃபோன் பண்ணால மூர்த்தி, இன்னும் வரைக்கும் அவளை காணோமே, மணி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியலையேம்மா, கயல் எனக்கு இன்னும் ஒன்றும் ஃபோன் பண்ணலையே, ஏன் வெளியில் போகும்போது எதுவும் சொல்லிட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் மூர்த்தி ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலடா, இன்னும் வரைக்கும் ஃபோனும் அவள் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுமா, அதான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுறாங்க. ஸோ காமாட்சிக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா இது, கயல் வந்து எங்கே போனா, என்ன ஆனான்னு தெரியலையே, மறுபடியும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம தனம் வந்து என்ன அத்தை என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை தனம் அந்த மாதிரி வந்து கையில் நினச்சி தான் நான் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்படுறதா, இல்லை என் பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு யாராவது உதவி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆறுதலாக இருக்கிறதான்னு எனக்கு எதுவும் வந்து புரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த கடவுள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னோட பொண்ணு கையலுக்கு வந்து அவளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், மாப்பிள்ளையும் சீக்கிரமாக கிடச்சி 2 பேருக்குமே எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி காமாட்சி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, கயலுக்கு வந்து ரொம்பவே நல்ல மனசு, அவளுக்கு இருக்கிற மனசுக்கு நிச்சயமாக அந்த கடவுள் நம்ம கையில் வந்து கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவார், நீங்கள் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து பாலு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி மூர்த்திக்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலு வந்து ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனந்தி வந்து ஃபோனை பார்த்துட்டு அட்டன் பண்ணாமல் எடுக்காமல் இருக்காங்க. அது மறுபடியும் நம்ம பாலு 2-3 தடவை ஃபோன் பண்ணும்போது அப்போ கூட ஆனந்தி வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆனந்திக்கு அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கையில் பற்றி விசாரிக்கிறதுக்காகவும் தான் நம்ம பாலு வந்து ஃபோன் பண்ணுவார். ஆனால் நம்ம ஆனந்தி வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் பண்ணோன்னா பிரச்சனை வரும். அது மட்டும் கிடையாது, பாலு மேலே ஒரு சின்ன கோபமும் அவங்களுக்கு இருக்கும், அதனால எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன இது, ஆனந்தி எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, கட் பண்ணி விடாலே, ஒரு வேளை நம்ம மேலே கோவமாக இருக்காளோ, நம்ம அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவள் என்னடானே எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுருவோமா இல்லை வந்து அவகிட்ட பேசியே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஆனந்தி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பாலு அங்கே போயிருப்பார். மூர்த்தி வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பார். அதனால எந்த விதமான இதுவும் இல்லாமல் மூர்த்தி வந்து ஆனந்தியை பார்க்க முடியாமையே அப்படியே வந்து வந்துடுவார். ஸோ அதனால் இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவார். அப்போயுமே நம்ம ஆனந்தி வந்து எடுக்க மாட்டாங்க, ஃபுல் ரிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஆனந்திக்கு மெசேஜ் போடுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் போடுவார். இந்த மாதிரி 1 நிமிஷம் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஆனந்தி, உங்ககிட்ட நான் முக்கியமாக வந்து பேசணும், உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, நான் விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறேன், ப்ளீஸ் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி அதை யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறானே நம்ம பேசாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் வருது. அட்டன் பண்ணி நம்ம ஆனந்தி வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக வந்து ஃபோன் பண்ணீங்க, வீட்டில் ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிற விஷயத்த அண்ணன் எல்லாமே பார்த்தாரு அப்படின்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ஏங்க தயவு செஞ்சுங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும்தாங்க, நான் மற்றபடி எந்த பிரச்சனையும் நான் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை பற்றி விசாரிக்க தாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு, பரவாயில்லையா, சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓகே தான், நான் வந்து பெட்டராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதாங்க பிரச்சனையாச்சு வீட்டுக்குள்ளே, எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு, அக்கா சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே வந்து தெரியலை, கயல் அக்காவுக்கு வந்து அடுத்தடுத்த பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது, இப்போ புதுசாக மாமா இந்த மாதிரி கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சில ரவுடி பசங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சிக்கவும் செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை,
என்னோடய ஃபேமிலியை நினச்சாலே எனக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனந்தி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறத பார்க்க எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து உங்கள் குடும்பத்தை கைவிட்டுற மாட்டார். நானுமே என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை வந்து இப்போவே ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் உன் வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க. எப்படிங்க என்னால் சும்மா இருக்க முடியும்? இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்னால் தானேங்க. நான் வந்து அந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் கண்டிப்பாக வந்து உங்கள் அக்காவும் மாமாவும் ஒன்றா நல்லபடியாக இருந்திருப்பாங்க. ஆனால் என்னால் தானே இந்த பிரச்சனையே ஆச்சு. ஸோ இதை வந்து சரி பண்ணுறது எனக்கு அதுலேயும் பங்கு இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனந்தி, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு நானுமே சீக்கிரமாக சரி பண்ணி அவரை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாலுவும் வந்து நம்ம ஆனந்திக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்திக்கு ஓரளவுக்கு ஆறுதல் கொடுக்குது. உண்மையிலே நம்ம பாலு வந்து கண்டுபிடிக்க போகிறாரா, இல்லை வேறு யார் தான் வந்து எலியில் இருக்கிற இடத்தையோ எலியில் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.